Bribery Commission cracks down on hidden assets under the new Crime Act என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே 4 cases under investigation, public urge to export illicit assets என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். எனவே இந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய செயற்பாடுகள் இப்போது துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவர் தன்னுடைய ஆளணி பற்றாக்குறை தொடர்பான விடயங்களையும் சுட்டிக்காட்டியிருந்தார். இருந்தபோதிலும் தற்போது இந்த புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தினூடாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோதமான சொத்துக்களை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படும். குறிப்பாக இதில் பிரதானமாக 4 விடயங்கள் 4 தரப்பு தொடர்பான முறைப்பாடு குறித்தான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுடைய பணிப்பாளர் நாயகம் அவர்கள் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக ரங்க திசாநாயக் அவர்கள் தொடர்பாக தெளிவுபடுத்துகின்ற போது, எனவே நான் இந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமாக வருவதற்கு முன்னர் ஊழல் என்ற குற்றச்சாட்டின் பேரில் எவராவது கைது செய்யப்பட்டிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனவே உதய கமன் பிளவும் அதே போல ஏனைய சிலரும் சில பிழையான தகவல்களை முன்வைத்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மீதும் அதே போல என் மீதும் மக்கள் இப்போது அதீதமான நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். விசாரணைகள் கைதுகள் தொடர்ந்து வருகின்றன. இதனை பழுதுபடுத்துவதற்காக இவர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பதாக ரங்க திசாநாயக் அவர்கள் தன்னிலை விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். எனவே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய 2025ஆம் ஆண்டு சட்டத்துக்கு அமைய ஊழல் எதிர்ப்பு சட்டத்துக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே அவர் கூறுகின்ற விவகாரம், நீங்கள் கைதுகளை துரிதப்படுத்தவில்லை, நீங்கள் அவசரமாக விசாரணைகளை செய்யவில்லை, துரிதமாக கைது செய்த அனைவரையும் அடைத்து உள்ளே தள்ளுங்கள் என்று பலர் கூறுகிறார்கள். அவ்வாறு செய்ய முடியாது. காரணம், நாங்கள் ஒரு முறைப்பாடு கிடைக்க வேண்டும். அந்த முறைப்பாடு தொடர்பான விடயங்களை நாங்கள் ஆராய வேண்டும். ஆராய்ந்து அதற்கான விடயங்களை தேடி அறிய வேண்டும். சில பிரதானமான சிலர் கைது செய்யப்படுகிறார். அதுக்கு முக்கியமான காரணம், அவர்கள் வெளியில் இருந்தால் அவர்களை வைத்து விசாரணைகளை செய்ய முடியாத நிலைமை காணப்படும். எனவே அதன் காரணமாக சிலர் கைது செய்யப்பட்டு உள்ளே வைத்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. சிலர் தொடர்பாக பல எதிர்க்கட்சியை சேர்ந்த பலர் மீதும் இப்போ தொடர்ச்சியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விசாரணை முடிவில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யும். வழக்கு தாக்கல் செய்த பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் தொடரும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே அதே போல ஒருவர் சட்டவிரோதமாக தான் ஈட்டிய வழி தெரியாமல் சொத்துக்களை இருப்புகளை வைத்திருந்தார், அவர் மீது அவரை கைது செய்வதற்கும் விசாரணை செய்வதற்கும் அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது. எனவே கடந்த காலங்களில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்கு எங்களுக்கு மொத்தமாக 5 அதிகாரிகள் இருக்கிறார்கள். நாங்கள் மிகவும் வேலைப்பளுவாக இந்த நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்டு வருகிறோம். அது தொடர்பான ஆதாரங்களை தேடி வருவதாக தெரிவித்திருக்கின்றார். அதே போல கடந்த காலம் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்திருக்கிறது. அதனையும் தாண்டி இப்போது அரசு ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுடைய சொத்து விவரங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு, அதாவது இப்போ ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் ஊடாக வழங்கப்பட்ட ஒரு பரிந்துரைக்கு அமைய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. 3 லட்சத்துக்கும் அதிகமான இவ்வாறான சொத்து விவரங்கள் தொடர்பான அறிக்கை கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நாங்கள் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து அதில் அவர்களுடைய சொத்து வருமானம், அந்த சொத்துக்கள் ஈட்டப்பட்ட விதம் தொடர்பான விடயங்களில் சந்தேகம் இருந்தால் அது தொடர்பான விசாரணை செய்வோம். அது யாராக இருந்தாலும் விசாரணைகள் தொடரும் என்பதாக அமைச்சர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுடைய பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே இப்போது இந்த ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் ஊடாக நாங்கள் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். பொதுமக்கள் யாருக்காவது இவருடைய சொத்துக்கள் தொடர்பான சந்தேகம் காணப்பட்டால், அல்லது அரசியல்வாதியாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம், அவருடைய சொத்துக்கள் தொடர்பான இங்கே ஒரு வீடு இருக்கிறது, அது எப்படி வந்து தெரியாது என்பது தொடர்பான விடயங்கள் குறித்து சந்தேகம் இருந்தால், அல்லது அவருக்கான காணி அல்லது அவருக்கான வாகனங்கள் இது எப்படி வந்து தொடர்பான விடயங்களில் சந்தேகம் காணப்பட்டால் நீங்கள் எங்களுக்கு மறைமுகமாக தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும். உங்களுடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்படும். பொதுமக்கள் இவரான சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விடயங்களை கேள்விப்பட்டால், உங்களுக்கு தகவல் தெரிந்தால் அதில் நீங்கள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடாக பதிவு செய்ய முடியும். உங்களுடைய தகவல் தருபவரினுடைய ரகசியத்தன்மை முற்றுமுழுதாக பாதுகாக்கப்படும் என்பதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுடைய பணிப்பாளர் நாயகம் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதற்கான உண்மையிலேயே கடந்த காலங்களில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கடுமையான செயற்பாடுகளை மேற்கொண்டு ஊழல் என்ற குற்றச்சாட்டு இலங்கை வரலாற்றில் கைதுகள் என்பது நடைபெறவில்லை. அந்த கைதுகள் நடைபெற்ற வருடமாக கடந்த வருடத்தை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்தும் அவர்கள் விசாரணை மேற்கொண்டு கடந்த காலங்களில் நமது நாடு இந்தளவு வீழ்ச்சியடைந்து பொருளாதாரத்தில் பாரிய பிரச்சனை எதிர்கொண்டு நாங்கள் வரிசையில் நிற்பதற்கும், பால்மா இன்றி வரிசையில் நிற்பதற்கும், பொருளாதார ரீதியாக உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பதற்கும் நாடு வீழ்ச்சியடைந்து மிகவும் இக்கட்டான சூழலுக்கு சென்றவும் இந்த ஊழல் என்ற விடயம், ஊழல் மோசடிகள் தலைவிரித்தாடிய மிக பிரதானமான சம்பவமாக இருந்தது. அதுதான் மிக முக்கியமாக நாடு வீழ்ச்சியடைந்து காரணமாக இருந்தது. எனவே இந்த அரசாங்கம் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான, ஏற்கனவே செய்ததற்கான தண்டனை வழங்குவதற்கான விடயங்களை ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மிக பெரும் பக்கபலமாக
இருந்து தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்துக்கு அமைய அவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது முக்கியமான தகவல். எனவே அந்த விடயத்தில் அவர்களுடைய இருக்கிற நட்பெயரைக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் அதே போல அவர்கள் இருக்கின்ற லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய தலைவர் மீது மக்கள் மீது நம்பிக்கையை பழுதுபார்க்கின்ற வேலையை செய்வதற்காகவும் சில அரசியல்வாதிகள் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பதாக அவர் குற்றச்சாட்டை நிராகரித்திருந்தார். எனவே அவ்வாறு எந்த விடயமும் இல்லை, நாங்கள் விசாரணைகளை துரிதமாக மேற்கொள்ளும் என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை அது தொடர்பான தலைப்பை ஏற்றிருப்பதை நாங்கள் காணலாம்.